உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தொடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்தில் இருத்துவாம் சேக்கிழார் பெருமான். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே விரண்மீண்ட நாயனாருடைய அந்த வீர தீரமான ஒரு பிடிவாதமான ஒரு கதையை நாம் பார்த்தோம். அவரும் திருக்கைலாயம் சென்றடைந்தார். இன்றைய தினம் அமர்நீதி நாயனார். இந்த அமர்நீதி நாயனாருடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்னாலே சிவபெருமானை பல்வேறு புலவர்கள், அறிஞர்கள், நாயன்மார்கள் பாடியிருக்கின்றார்கள். என்றாலும் கூட அவர்களுக்கெல்லாம் பின்பு வந்த ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருமை என்று அவரை பற்றி சொல்வார். அப்படி பாடியதாக சொல்வார். அப்படி தான் பாடினார் கடைசி காலத்தில். ஆனால் முற்காலத்திலே அவரை போன்ற சிவன் பாட்டு வேறு யார் பாடியிருக்கிறான்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு பாட்டு, பெற்ற தாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றபத்தவ உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ராமலிங்க சுவாமிகள் பாடின மாதிரி சிவபெருமான் மேல் யார் பாடியிருக்கான்னு சொல்ல தெரியல. அப்படிப்பட்ட கருத்துள்ள ஒரு பாட்டு சுருக்கமாக முடிச்சிடுறேன். பெற்றதாய் தனை மகமறந்தாலும் தாயை மறக்க முடியாது. பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பிள்ளையை தாய் மறக்க மாட்டாங்க. உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், இந்த தேகம் இருக்க, இந்த தேகத்தை உயிர் மறக்குமா? தேகம் இருந்தால் தான் உயிர். உயிரை மேவிய உடல் மறந்தாலும் இந்த உடல் உயிரை மறக்க முடியுமா? கற்ற நெஞ்சகத்தை கலை மறந்தாலும், கற்கின்ற கலை நாம் மறந்தாலும், கற்ற தேகத்தை உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கற்ற கலையை அந்த நெஞ்சம் மறந்தாலும் சரி. கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், யாருடைய கண்ணாவது 10 நிமிஷம் அப்படியே வச்சிருக்க முடியுமா? அது இமைத்து கொண்டே தான் இருக்கும். தொலமிஸ்கஸ் அப்படிம்பாங்க. கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், இப்படியெல்லாம் மறந்துட்டாலும் மறக்க முடியாது. மறந்துட்டாலும் நற்றவத்தவ உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். இப்படிப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் பாடல் நிறையா இருக்குது. நேரம் வரும்போது சொல்லலாம் என்று நினைத்து கொண்டு இன்றைய தினம் அமர்நீதி நாயனார். அமர்நீதி நாயனார் மிக சிறப்பான ஒரு ஊர். காவிரி பாய்கின்ற சோழவள நாட்டிலே பழையார் என்கிற பழமையான நகரம், மிகுந்த பிரகாசமான நகரம், பூஞ்சோலைகள்லாம் நிறைந்திருக்கும் நகரம். அந்த நகரத்திலே வணிகர் குலத்திலே அவதரித்தவர் அமர்நீதி நாயனார் ஒருவர். அவர் சிறப்பாக வாழ்ந்து வந்தார். அவருடைய வேலை
வியாபாரம் செய்வது. வியாபாரத்தில் எத்தனை விதமாக வியாபாரம். இவர் உயர்ந்த வியாபாரம். வெளிநாடுகள்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து பொன் பொருள் நவரத்னம் போன்ற பட்டாடை போன்ற பொருள்கள் மூட்டை மூட்டையாக வந்து குவியும். அந்த மூட்டை மூட்டையாக வந்து குவியும் என்று சொன்னால் அவருடைய வியாபாரம், அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த அமர்நீதி நாயனார் தம்கிட்ட இருக்கின்ற எல்லா பொருளும் சிவனடியார்களுக்குத்தான் சேர்ந்தது. சிவனடியார்களுக்காக தான் நான் சம்பாதிக்கின்றேன் அப்படிங்கிற வகையிலே அவர் ரொம்ப உறுதியாக இருக்கின்ற ஒரு நாயன்மார். அமர்நீதி நாயனார் அளவில்லா செல்வம் பெற்று அதிலே திளைத்திருந்தார். அத்தகைய வணிகச் செல்வர் சிவநேச செல்வராகவும் திகழ்ந்து சிவனடியார்களை அழைத்து தன்னை தேடி வருகின்ற சிவனடியார்களையும் தான் எப்பொழுதுமே சிவநாமத்தை ஜெபித்து கொண்டே இருப்பவர் அமர்நீதி நாயனார். அப்படிப்பட்ட நாயனுடைய தொண்டு எந்த சிவனடியார்கள் வந்தாலும் அவர்களை அமர வைத்து முதல்ல அன்னம்பாளிப்பது. அன்னம்பாளித்து அவர்களை அமர வைத்து அவருடைய கருத்துப்படி கந்தையும் கீழுடையும் கொடுப்பது. அதாவது துறவிகளுக்கு அந்த காலத்தில் போர்வை என்பது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கீழுடைன்னு சொல்லுவாங்க. அந்த கீழுடைன்னா அந்த கோவணம்னு சொல்லுவாங்க இல்லையே, அரைநான் கயிறு. இந்த அரைநான் கயிறோட அந்த கயிறுக்கு பதிலாக பட்டையாக ஒரு துணி கோவணம், இது கீழுடை. கந்தை என்பது 4-5 துணிகளை வைத்து, வேஷ்டி போன்ற துணிகளை வைத்து சிவனடியாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனை செட்டாக வைத்து தைத்து அதை மடித்து நூல் கட்டி கொடுப்பது, அதான் கந்தை. கந்தையும் கீழுடையும் கொடுப்பார் அவரை கடித்தந்து. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படி செய்கின்ற நேரத்தில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவருடைய தொண்டு வளர்ந்து கொண்டே போனது. நிறைய சிவனடியார்கள் இருந்தார்கள். சாதாரணமாக அடியார்கள் அமுது படைப்பார்கள். ஆடை வழங்குவது மிக அரிது. இவர் ஆடை மட்டுமல்ல, கந்தையும் கொடுக்கிறார், கீழுடையும் கொடுக்கிறார் என்ற உடனே நிறைய பக்தர்கள் வந்தாங்க. நிறைய செல்வம் இவர்கிட்ட இருக்கு. செல்வமெல்லாம் சிவனடியாருக்கு என்று நினைச்சு கொடுத்துக்கிட்டே வர்றார். அப்படி இருக்கிற காலத்திலே ஒரு சமயத்திலே திருநல்லூர் என்ற ஊரிலே மிக சிறப்பான திருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். நிர்வாண சுவாமியார்னு சொல்லுவாங்க. அந்த சிவபெருமானை வணங்கி மகிழ்ந்து வருவார்கள். திருவிழா நேரத்தில் ஆயிரக்கணக்கான கூட்டம் வரும். அனைவரும் இறைவனை நோக்கி கண்டுகளித்து மகிழ்வார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த ஊரிலே ஒரு மடைத்தை அமைத்தார் அமர்நீதி நாயனார். அந்த அமர்நீதி நாயனார் தம்முடைய மனைவி, மகன் 3 பேரையும் உறவினர்களால் அழைத்து சென்று அங்கே மிக சிறப்பான வகையிலே அமுது படைத்து வருகிறார். அமுது படைத்து அந்த சிவபெருமானுடைய திருவிழாவெல்லாம் பார்த்து மகிழ்ந்து மனமுருக சிவநாமத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். தினசரி ஒரு நேரம் வச்சிருக்கார் சிவநாமத்தை சொல்ல. அந்த நேரத்தில் இருக்கின்ற சிவனடியார்கள்லாம் ஒன்றாக அமர வைத்து தம்முடைய குடும்பத்தினரும் உறவினரும் வைத்து அந்த சிவநாமத்தை சொல்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். சிவாய நம ஓம். ஹராய நம ஓம். ஹராய நம ஓம். இப்படி
1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சிவநாமம் மாறி மாறி பாடுவார்கள். அவ்வாறு அந்த வணிகர் வள்ளலாக சிறந்து விளங்கும் காலத்திலே பிறை சூடிய சிவபெருமான் அந்த கோவண பெருமையை முன்கூட்டி அமர்நீதி நாயனாருக்கு திருவருள் செய்வதற்காக ஒரு நாள் அந்தணர் குலத்து பிரம்மாச்சாரியைப் போல் ஒரு வடிவெடுத்தார். அந்த மாறு வேடத்திற்காக சிவபெருமான் தம்முடைய வரிசடையை எல்லாம் மறைத்து வைத்து கொண்டு ஒரு அழகான ஒரு பிரம்மச்சாரி போல குடுமி வைத்து கொண்டு அவருடைய மடத்திற்கு வருகிறார். வருகின்ற தோற்றம் கையெடுத்து கும்பிடாம போல தோணும். அப்படி ஒரு தோற்றம். எப்படி வர்றார்? சாதாரணமாக ஒரு தண்டு, அவரும் கோவணம் அணிந்திருக்கிறார். மழை நேரம், அந்த மலையெல்லாம் தாண்டி வந்துட்டார். கோவணம் அணிந்திருக்கிறார், தண்டிலே 2 கோவணம், அதோடு வருகிறார். வந்த உடனே வாங்க சாமி, உட்காருங்க சாமி அப்படிலாம் சொல்லிய பிறகு அந்த சிவனடியார் சிவபெருமான் சொல்கிறார், மிக சிறப்பான வகையிலே அமர்நீதி நாயனார்கிட்ட, நீ உனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன சொன்னார்? இந்த கோவணம் சிறப்பான கோவணம், என்னிடம் 2 கோவணம் இருக்கின்றது. நான் அன்னம் பாலிப்பதற்காக கன்னிய நதியான காவிரி ஆற்றிலே குளித்து விட்டு வருகிறேன். 2 கோவணம் எடுத்துகிட்டு போகலாம், வரும் வழியிலே மழை வந்துடும் போல தெரியுது. ஒரு கோவணத்தை நீ பத்திரமாக வைத்துக்கொள். மீண்டும் சொல்கிறேன், இது சிறப்பாக தைக்கப்பட்ட கோவணம், இதற்கு நிகர் கிடையாது என்றெல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறார். அவர் காவிரி ஆற்றில் போய் குளிக்கிறார். குளித்துட்டு வர்ற வழியில் மழை வந்துருச்சு. மழை வந்தவுடனே அந்த இன்னொரு கோவணமும் நல்லா நனைஞ்சிருச்சு. அப்படியே குளிரில் நடுங்கிற மாதிரி அந்த சிவனடியார் நாயனார்கிட்ட வர்றார். வந்த உடனே வாங்க சாமி, உட்காருங்க சாமி, அமுது படைங்க சாமின்னு சொன்னார். அதெல்லாம் சரி, நான் கொடுத்த அந்த கோவணத்தை நீ என்னிடம் கொடுக்க வேண்டும். நான் மழையில் வந்திருக்கேன், இருக்கிற இன்னமொரு கோவணமும் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். உடனே பார்த்தார் அமர்நீதி நாயனார். நேரடியாக வீட்டுக்கு போனார். அந்த மடத்திலே வைத்த இடத்திலே தேடி பார்க்கிறார். அதற்குள்ளாக மறைத்து விட்டார் சிவபெருமான். அவரை சோதிப்பதற்காக அந்த கோவணத்தை மறைத்து விட்டார். அவர் தேடி பார்க்கிறார். திருநீலகண்டர் கதையை போன்று தேடி பார்க்கிறார், கிடைக்கல. வச்ச இடத்துலையும் தேடுறார், மற்ற இடத்துலையும் தேய்க்கிற. ஒரு கோவணம் என்பது சாதாரண விஷயம், இருந்தாலும் அதை கவனமாக தேடுறார். தேடி கூனி குறுகி சிவனடியார்கிட்ட வர்றார். வந்து வணங்குறார். சுவாமி, நீங்கள் கொடுத்த கோவணம் தொலைந்து விட்டது, எங்கே இருக்குன்னு தெரியல. நான் ஒரு புதிய கோவணத்திற்காக நெய்த அந்த புது கோவணத்தை நான் கொடுக்கிறேன் அப்படி சொல்கிறார். நீ கொடுக்குற கோவணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, என்னுடைய கோவணம் எனக்கு தேவைன்னு ரொம்ப நேரம் அந்த வாதாடுகிறார். நாயனாரும் அந்த சிவனையும் வாதாடுகிறார்கள். கடைசியில் ஆர்வப்பட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் நாயனார் அமர்நீதி, வேணும்னா ஏதாவது பொண்ணு பொருள் கொடுக்குறேன், பட்டாடை கொடுக்குறேன்னு சொல்கிறார். சரி, ஒன்று செய், இந்த கோவணம் ஒரு தட்டிலே வை, நீர் கொடுக்கின்ற ஆபரணங்கள் ஒரு தட்டில் வை, தட்டு சமமாக அந்த துலா சமமாக வந்துவிட்டால், தராசு சமமாக வந்துவிட்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அப்படியா சாமின்னு சொல்லி தம்மிடம் இருக்கின்ற அந்த பட்டாடைகள்லாம் விலை உயர்ந்த ஆடைகள்லாம் வைக்கிறார். தட்டு இப்படி தான் இருக்குது, இப்படி வரலை. அப்புறம் பொண்ணு பொருள் எல்லாம் வைக்கிறார், அப்பவும் அப்படி தான் இருக்குது. அந்த சிவனடியார் சிரிக்கிறார். இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த சிவனடியாரை திருப்திப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும், குறை செய்யக்கூடாதுன்ற வகையில் பக்திபூர்வமாக செய்கிறார்.
வீட்டிலே இருக்கின்ற அனைத்து பொருள்களும் அந்த தராசிலே வந்துவிட்டது. அந்த தராசிலே வந்த பிறகும் கூட அந்த தட்டாகப்பட்டது, அந்த முள் சரியாக வரவில்லை, அந்த தராசு சீராக நடுத்தலை அமையவில்லை. இப்படி அமர்நீதி நாயனார் எல்லா பொருளையும் வைத்து விட்டார். தம்மிடம் எத்தனை பொருள்கள் அத்தனை பொருள் வைத்து விட்டார், சமமாகவில்லை. எனவே இறைவனை நோக்கி சிவபுராணத்தை பாடுறார் பக்தர் இல்லையா. பல்வேறு சிவபுராணத்தின் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் பாடுறார். அதிலே ஒரு பாடல் இதை ரொம்ப உருகி பாடுறார். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் கணங்களாய் பேயாய் கணங்களால் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமுத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான் என்று மெய்யுருகி பாடுகிறார். பாடி முடிந்தவொடனே வேறு வழி இல்லை. அந்தணர்கிட்டே, சுவாமிகள் எல்லா பொருளையும் வைத்துட்டேன், சிவபெருமானையும் வணங்கிவிட்டேன், உங்களையும் வணங்குறேன். அதனாலே அந்த சிவனடியாரை 3 சுத்து வலம் வந்து குடும்ப சகிதமாக வணங்குகிறார் நாயனார். அது மட்டுமல்ல, அந்த துலாபாரம் என்று சொல்கிறாங்க, அந்த துலா, அந்த தராசை 3 சுத்து வணங்கிவிட்டு நான் முன்பு சொன்னதை போன்று சிவநாமத்தை எல்லாம் சொல்லிவிட்டு தானும் தான் மனைவியும் தான் மகனும் என்ற திராசிலே நிற்கிறார்கள். ஏறி நின்றவொன்னே பாருங்க என்ன அதிசயம். ஒரு கோவணம் என்பது எந்த அளவுக்கு எடை இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அது சிவபெருமான் கொண்டு வந்த கோவணம், சோதனைக்காக கொண்டு வந்த கோவணம், சோதனை காட்டி சாதனை செய்ய வைக்க வேண்டி வந்த கோவணம். இந்த 3 பேரும் ஏறி நின்றவுடனே தராசு சமமாகிவிட்டது. அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறார். சமமாகிவிட்டது மட்டுமல்லாமல் அந்த தராசை பல்லாக்காக மாறுகிறது. பல்லாக்காக மாறி சிவபெருமானுடைய அருளாலே சிவலோகத்தை அடைகின்றார்கள், திருக்கைலாயத்தை அடைகின்றார்கள். அந்த அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அந்த பெரும் வீட்டிற்கு வீடு பேறு பெறுகிறார்கள். இந்த வகையிலே அமர்நீதி நாயனாருடைய அந்த கதையை முடிக்கின்றேன். ஆறு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆணைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்தொரு நாயன்மார்கள் நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் இந்த மாதத்துடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள். வணக்கம்.